ஜெய்ப்பூர் என்ற ஒரு அழகான காட்டின் நடுவே ஒரு பிரபலமான இட்லி கடையை நடத்தி வந்தது பானுக்குருவி. அந்த பானுக்குருவியின் கடைக்கு அங்கு உள்ள அனைத்து பறவைகளும் அந்த சாப்பாட்டை ரசித்து ருசித்து சாப்பிடுவார்கள். ஏனென்றால் அந்த பானுக்குருவியின் கடையில் சுத்தமான ருசியான சாப்பாடும் கொடுப்பதால் மட்டுமே அங்கு உள்ள அனைத்து பறவைகளும் வந்து சாப்பிடுகிறார்கள். இப்படி அந்த பானுக்குருவி அந்த காட்டு நடுவே இட்லி கடை நடத்தி வருவதை ஒரு நாள் அந்த வழியாக பறந்து வந்த காகம் அந்த பானுக்குருவி கடையில் கூட்டம் இருப்பதை கவனித்தது. அப்பொழுது அந்த காகம், ஆஹா! இந்த கடைக்கு நெறைய கூட்டம் வரும் போலே. சரி, எப்படியாவது இந்த கடையில வேலை செய்ற மாரி வேலைக்கு சேர்ந்து, அங்க வரவங்க எல்லாம் ஏமாத்தி நல்லா சம்பாதிக்க வேண்டியது தான். இப்படி மனதில் எண்ணிக்கொண்டு அந்த காகம் அங்கிருந்து சென்றது. மறுநாள் காலையில் அந்த பானுக்குருவியின் கடைக்கு காகம் வந்தது. காகம் வந்து பானுக்குருவியிடம், அக்கா, கடைக்கார அக்கா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன்க்கா. நானும் அங்கேயும் இங்கேயும் வேலை தேடி வந்துக்கின்னு இருக்கேன். என் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவோ எதுக்குன்னே காசு இல்லாதனால நானும் ரொம்ப நாளாக வேலை தேடிக்கின்னு இருக்கேன். அதான் உங்கள் கடையில் நிறையா கஸ்டமர் வர மாதிரி தெரியுது. அதான் உங்கள் கடையில் வேலைக்கு ஆள் இல்லையா? அதான் நான் வேலைக்கு சேர்ந்துக்கலான்னு உங்ககிட்ட கேட்க வந்தேங்க்கா. அப்படி என்றால் என் கடையில் வேலை செய்கிற மாதிரினா 3 கண்டிஷனை ஃபாலோ பண்ணிக்கணும். மொதல் கண்டிஷன், வர கஸ்டமரை எப்பயுமே நம்ம ஏமாற்றக்கூடாது. அதேமாரி வர கஸ்டமருக்கு சுத்தமான சாப்பாடை கொடுக்கணும். அவங்க மரியாதை குறைவாக எதுவுமே நடந்துக்கக்கூடாது. அவ்வளோதான். இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரினா நீ கடைக்கு வேலை செஞ்சுக்கலாம். என்ன சொல்கிற? சரிக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரியே கடையை சுத்தமாக வச்சுக்கிறேன். வர கஸ்டமர்கிட்ட நல்லா மரியாதையாகவும் பேசுகிறேன். எப்பயுமே கஸ்டமரை நான் ஏமாற்றவே மாட்டேங்க்கா. இப்படி காகம் சொன்னதும் பானுக்குருவியும் சரி என்று சொல்லிவிட்டு கடைக்கு வேலைக்கு சேர்த்துக்கிட்டன. இப்படி சில நாட்கள் கழித்தன. ஒரு நாள் பானுக்குருவி காகத்திடம், என்ன ராணி, நீ வந்ததுலேருந்து இருக்க கடைக்கு கஸ்டமர் குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. என்ன, கஸ்டமர் எதனா ஒழுங்கா கவனிக்கிறது இல்லையா என்ன? ஐயோ, என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? நான் வர கஸ்டமர்கிட்ட நல்லா மரியாதை தான்க்கா பேசுகிறேன். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைக்கா. இப்படி இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது அங்கு 2 பறவைகள் சாப்பிடுவதற்காக பானு கடைக்கு வந்தது. அங்கு வந்ததும் புறா, அக்கா, நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோங்க. சாப்பிட்றதுக்கு என்னக்கா இருக்கு? ஏதாவது இருந்தால் கொடுங்கக்கா, பசிக்குது ரொம்ப. வாங்க வாங்க, சாப்பாடெல்லாம் இருக்குது. வாங்க, நல்லா வயிறார பசி தீர சாப்பிட்டுட்டு போங்க. என்ன? ஏய் ராணி, வந்தவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வை. நான் கொஞ்சம் வேலையா வெளியே போயிட்டு வரேன், சரியா? சரிக்கா, நீங்கள் பத்திரமா போயிட்டு வேலையை பொறுமையாகவே முடிச்சிட்டு வாங்க. நான் கரெக்டாக கடையை பார்த்துக்கிறேன்க்கா. இப்படி சொன்னதும் பானுக்குருவியும் அங்கிருந்து சென்று விட்டன. உடனே ராணிக்காகம் வந்த கஸ்டமருக்கு 4 இட்லியும் பழைய சாம்பாரையும் ஊற்றி அவர்களுக்கு கொடுத்தன. அவர்களும் பசியில் அதை கவனிக்காமலே சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பிட்டு முடித்துவிட்டு ராணிக்காகத்திடம், அக்கா, நாங்கள் 4 இட்லி சாப்பிட்டதுக்கு எவ்வளோக்கா ஆச்சு? அதுவா, நீங்கள் 4 இட்லி பழைய சாம்பார் ஊற்றி சாப்பிட்டீங்க. மொத்தம் 120 ரூபா ஆச்சு. என்னது, 4 இட்லி பழைய சாம்பாருக்கு 120 ரூபாயா? இது என்ன இது? நல்ல கொள்ளை அடிக்கிறிய. என்னது? ஏன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கேட்கறது? இப்போ சாப்பிடும் போது நல்லா சாப்பிட வேண்டியது. காசு சொன்னால் மட்டும் என்னது 120 ரூபாயா இதான்னு கேட்கறது. நீ அதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே என்ன கேட்டிருக்கணும்? 120 ரூபா தான் கொடுக்குறேன், இல்லை ஆளை கூட்ட அடிக்குவா. சரி சரி, நாங்கள் கேட்காம சாப்பிட்டது எங்கள் தப்பு தான். இனிமேல் இந்த மாரி தவறை நாங்கள் எங்கேயுமே செய்ய மாட்டோம். இந்தா உன் காசை பிடி, நாங்கள் வரோம். ஆஹா, இதுதான் நல்ல பிஸ்னஸ். சின்ன சாப்பாடு, நிறைய பணம். இதை மாதிரியே நம்ம இன்னும் நிறைய பண்ணி சம்பாதிக்க வேண்டியது தான். இப்படியே சில நாட்களாக ராணிக்காகம் அங்கு வரும் கஸ்டமர்களை ஏமாற்றி கொண்டிருந்தது. ஒரு நாள் பானுக்குருவி ஒரு வேலையாக வெகு தூரம் சென்றதால் அங்கு இருக்கும் ஒரு ஊரில் மரக்கிளையில் அமர்ந்தது. அப்போது அங்கு நிறைய பறவைகள் கூடி பேசுவதை கவனித்தது.
சிறிது நேரம் உட்கார்ந்து அவர்கள் பேசுவதை கவனித்தன. அப்பொழுது, "டேய் சொங்கி, நாங்க ஒரு வேலையா வெளிய போயிருந்தோம்டா. அப்ப ரொம்ப பசிக்குதேன்னு சொல்லிட்டு, அந்த பானுக்குருவி கடைக்கு போய் சாப்பிடலான்னு போனோம்டா. அங்க அந்த ராணிக்காக இருக்குது பாரு, பழைய சாம்பாரை போட்டு குடுத்துட்டு 4 இட்லிக்கு ரூ. 120 வாங்கிருச்சுடா. ரொம்ப மோசமா விக்கிறாங்கடா. அந்த கடைக்கு மட்டும் நீ போய் சாப்ட்றாத. உன்னையும் ஏமாத்தி நல்லா விக்கிறாங்க. அந்த கடை முன்ன மாரி இல்ல. என்ன சரியா?" இதையெல்லாம் கேட்ட பானுக்குருவி, "இதனால் தான் நம்ம கடைக்கு ஆளு வரல போல" அப்படி என்று எண்ணி அங்கிருந்து உடனே கடைக்குச் சென்று ராணி காகத்தை, ஏய் காகமே, இப்போதே என் கடையை விட்டு வெளியேறு. நான் இல்லாத வேளையில் இங்கு வரும் கஸ்டமரை எல்லாத்தையும் ஏமாற்றி வித்து பணம் சம்பாதிக்கிறாய் நீ. வெளியே செல். இனிமேல் என் கடை பக்கமே வந்து விடாதே. அக்கா அக்கா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேங்க்கா. இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேங்க்கா. இந்த வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா எனக்கு வேற வேலை எங்க போறதுன்னு தெரியாதுக்கா. இனிமேல் நான் பண்ண மாட்டேங்க. ஒரு டைம் மன்னிச்சிடுங்கக்கா. எது இது தெரியாம பண்ண தப்பா? 60 ரூபான்னு விற்கிற சாப்பாட்டை நீ 120 ரூபான்னு வித்துக்கிற. அப்ப நீ தெரிஞ்சேதான் பண்ணிக்கிற. இதுல தெரியாம பண்றது வேறயா? இன்னும் வேற போய் பிடிக்கிற நீ. நீ இப்பவே அந்த கடையை விட்டு வெளியே போ. இல்லைன்னா நான் அடிச்சே கொன்னுடுவேன். அப்படி பானுக்குருவி கோபமாக சொன்னதும் ராணி காகமும் அங்கிருந்து சென்று விட்டது. எனவே மற்றவர்களை ஏமாத்தி சம்பாதிப்பது நம்மிடம் ஒருபோதும் தங்காது. நேர்மையாக சம்பாதிக்கும் பணமே நமக்கு நிம்மதியை தரும். எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிவிடாது.